அரசனோட மனைவி எப்படி வந்திருக்கின்றால் வந்ததும் இல்லாமல் என்னென்ன வார்த்தை அதை நீ வர நாம பெத்த பிள்ளைங்க நாம தான் அறிவு விட்டோம். ஆமா, நாம போய் அண்டு விட்டு கண்ணு விட்டு பழ சொல்லலாம் சொன்னா அடி வாங்குவீங்க. நான் சொல்லுகின்ற வார்த்தை சொன்னா நான் ஏன் அவங்கள கூட்டு வந்து கொலை பண்ண போறேன்? எனது ஆறுயிர் தம்பி ஆகிய கொண்டாடு அந்த சட்டாளன் மாயன் ஒட்ட பேடி பையன் உனக்கு மைத்துணை, இவனுக்கோ சிறிய பிதா தந்தை. கோயில் வரை கொண்டிருக்கின்ற அந்த சட்டாளன் அவன் பேரை சொல்லக்கூடாது என்று பல முறையாக நான் எடுத்து உரைத்திருக்கின்றேன். மீண்டும் மீண்டும் அந்த பேரை என்னிடத்துல தெரிவித்திருக்கின்றான். அவன் வந்து பிள்ளையா? சிறிய யார் கொன்றது? யார் கொன்றது? ஏன் கொன்றான்? அவங்க பேசட்டும். நீ அவனுக்கு பறிந்து கொண்டு நம்முடைய மைந்தனுக்கு நம்ம அறிவுரை ஊட்டி நேற்றோட தினத்திலே நம்ம நிலாவரி பட்டணத்தில் இருக்கக்கூடிய துப்புலாக்காரை அழைத்து நம்ம கல்விச்சாலையில மைந்தனுக்கு வயது 5 ஆகிவிட்டது. 5 ஆகிவிட்டதை தவிர கல்விச்சாலை ஏற்று சொல்லி நிமிதி சேர்த்து விட்டோம். நேற்றோட தினத்தில இருந்து இன்று ஒரு தினம் வரை அப்பேற்பட்ட நம்ம நிராவரி பட்டணத்தில் அந்த கல்விச்சாலை என்ன அதற்காக பாவியாகிய 600,000 கோடி மனிதரை விட்டு நீ இப்பேற்பட்ட ஒரு பெத்த புள்ளைய கொள்வதற்கு சுவாமி. அது மட்டும் கிடையாது. சொல்றான் அடிக்கிறேன் என்ன பண்றான்?
வாங்க. சுவாமி நீ என்னோட மனைவி தானே? யார் இல்ல கணவன் என்ன சொல்லுகின்றானோ மற்றும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நான் சொல்வதை தான் நீ கேட்க வேண்டும். அவனுக்கு நீ எடுத்து உரைக்க வேண்டும். அந்த என்ன சொல்லாரோ அதெல்லாம் கேட்க நீ சொல்லணும். அந்த பக்கம் அப்படி உள்ள போக்காருப்பா. வயது 5 ஆகிவிட்டது. நேரில் வேறக்கு வந்துட்டு இப்ப வயசு 5 ஆகி போச்சு. இதுக்கு வயசு இது பள்ளி வீடுக்குதா? இல்ல அது முளைச்சிக்குதா? அது சொல்லக்கூடிய அறிவு என வருமா? வராது. நாம தானே எடுத்து ஒரு அறிவு ஊட்ட வேண்டும். அப்பேற்பட்ட குழந்தைய நாம பக்குவமா எடுத்து அதுக்கு அறிவுரை ஊட்டி நாம தானே இருக்குது. அதாவது சின்னஞ்சிறிய பிள்ளை பார்ப்பாங்க. சின்னஞ்சிறிய பிள்ளை பல்லு விழுந்தோன்னு விழாதுன்னு சொல்றாங்க. வாஸ்தவமான பேசுதான். பல்லே விழுந்தோன்னு சரியா முறையிலனா நாம சொல்லக்கூடிய வார்த்தை திருப்பி சொல்வதற்கு இந்த பிள்ளைக்கு அந்த திறமையே இருக்கிறியா இல்லையா? அப்படி இருக்க பிள்ளை நாம சொல்லக்கூடிய வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட பிள்ளை என்று அது உனக்கே தெரியும். அந்த பக்குவத்தில் வந்துட்டு இல்ல நம்ம பக்குவமா எடுத்து சரி நான் பக்குவமா நான் சொல்லல நீ வா. அந்த பக்குவமா நீ எடுத்து சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா அந்த பக்குவமா நீ எடுத்து சொல்லு. உன் கண்ணு முன்னாலதாங்கிறான். என் கண்ணு முன்னால நிற்கிறான். அந்த பக்குவமா நீ எடுத்து சொல்லு. அவன் சொல்லிட்டானா அவனுக்கு ஏன் நான் சொல்ல போறேன்? அப்படி